ஒரு லேப்டாப்பிலிருந்து இன்னொரு லேப்டாப்புக்கோ அல்லது ஒரு பிசியிலிருந்து இன்னொரு பிசிக்கோ மூவிஸ், சாங்ஸ் இது போன்ற ஃபைல்ஸ் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப்பில் நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி அல்லது ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி நம்ம காப்பி பண்ணிப்போம். அதுக்கடுத்தது எந்த பிசியில் நம்மளுக்கு அந்த ஃபைல் வேணுமோ அந்த பிசியில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நாம் அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடையில் ஒரு பென்ட்ரைவ் அல்லது ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு லேப்டாப்லேருந்து நம்ம காப்பி பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அந்த ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம 50 GB 100 GB கொண்டான ஃபைல்ஸை நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு 50 GB 100 GB கொண்டான பென்ட்ரைவ் அல்லது ஹார்ட் டிஸ்க் தேவை. அது மட்டும் இல்லாமல் அதோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கும், டைமும் ரொம்பவே எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரே ஒரு கேபிள் மூலயமா நம்ம இந்த 50 GB 100 GB ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிசியிலிருந்து இன்னொரு பிசிக்கு டைரெக்டாக நம்ம ஒரு கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணிக்கிட்டு எத்தனை ஜிபி ஃபைலாக இருந்தாலும் ரொம்பவே சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி மூவ் பண்ணுறது அண்ட் அந்த கேபிள் என்ன அப்படின்றதையும் இப்போ பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டெக் தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேப்டாப்லேயும் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம அந்த கேபிளை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள் பார்த்துருவோம். இதுதான் அந்த கேபிள். இதனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா RJ45. இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் கேபிள் அப்படி சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிளை பை பண்ணணுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பை பண்ணிக்கலாம், அல்லது பக்கம் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஷாப்பில் நீங்கள் போய் கேட்டிங்கனாவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. கிராஸ் ஓவர் கேபிள்னு கேளுங்க, அதாவது ஃபுல்லாக கேளுங்க RJ45 கிராஸ் ஓவர் கேபிள் அப்படின்னு கேளுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் 3 மீட்டர் இருந்தாவே போதுமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேண்ட் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேபிளோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம RJ45 கனெக்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ஒரு கேபிளோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேப்டாப் பிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிலையும் கனெக்ட் பண்ணிட்டோம், ஏ என்ற பிசியில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி என்ற பிசிலையும் அதே சேம் லேண்ட் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம இந்த கேபிளை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை சரியாக கனெக்ட் பண்ணியிருக்கோமோ இல்லையான்றதை 2 வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லேண்ட் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகும். அது எப்படி பிளிங்க் ஆகுது அப்படின்றத நான் இப்போ காட்ட போகிறேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நான் போக போக சொல்கிறேன், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கான்ஃபிகர் பண்ணும்போது தான் அதை வந்து நம்ம செக் பண்ண முடியும். இப்போ கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்ற லேப்டாப்பில் கான்ஃபிகரேஷன் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஈத்தர்நெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடில் சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே ஈத்தர்நெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த சிம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான சிம்பிள். சப்போஸ் கனெக்ட் ஆகலை, எதனாச்சும் ப்ராப்ளம் கனெக்ஷனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இன்ட்டு சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இப்போ நான் கேபிளை ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன், அங்கே கரெக்டாக பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காட்டும், அதாவது எக்ஸ் மார்க் மாரி பார்த்திங்கன்னா அங்கே போட்டிருக்கும், நல்லா பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மார்க் போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஆகலை, கரெக்டாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது காட்டும். இப்போ மறுபடியும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈத்தர்நெட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது யூஸ் தி ஃபாலோவிங் ஐபி அட்ரஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணிக்கிற அப்புறம் எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸை ஃபாஸ்ட்டாக கான்ஃபிகர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது புரியலன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அதை பாஸ் பண்ணிவிட்டு சேம் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது லேப்டாப் ஏல வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம இப்போ லேப்டாப் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். இல்லைனா நீங்கள் ஐபி அட்ரஸ் உங்களுடைய லேப்டாப்பில் அசைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய டவுட் வரும்.
அண்ட் நீங்கள் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதுக்காகவும் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்பொழுது அதுக்கு யூனிக்கான ஐபி அட்ரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணணும். சேம் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ லேப்டாப் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 192.168.21.2 என்ற ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதனுடைய சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 255.255.255.0 அப்படின்னு ஒரு சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ லேப்டாப் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 192.168.21.3 என்ற ஐபி அட்ரஸ் வந்து நான் கொடுக்க போகிறோம். அதனுடைய சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 255.255.255.0. ஓகே, நீங்கள் இதை இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ லேப்டாப் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 என்ற ஐபி அட்ரஸும் லேப்டாப் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 என்ற ஐபி அட்ரஸும் கொடுத்துருப்பேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில டவுட்டெல்லாம் வரலாம். ஐபி அட்ரஸ்னால் என்ன, சப்நெட் மாஸ்க்னால் என்ன, சப்நெட் மாஸ்க் மட்டும் ஏன் 2 லேப்டாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக கொடுத்துருக்கோம், ஐபி அட்ரஸ் மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஐபி அட்ரஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய கான்செப்ட். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டும் கூட. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அதனால் இப்போதைக்கு இது மட்டுமே போதுமானது. ஓகே, இப்போ லேப்டாப் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, லேப்டாப் பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் சிம்பிள் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதேமாதிரி தான் ஓப்பன் நெட்வொர்க் ஆன் இன்டர்நெட் ஷேரிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஈத்தர்நெட் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 என்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழைய ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, இதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணோம். இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்நெட் மாஸ்க் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்நெட் மாஸ்க்கு மட்டும் சேம் சப்நெட் மாஸ்க்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணிக்கணும். 255.255.255.0 இதை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சப்நெட் மாஸ்க். அதில் வந்து பார்த்திங்கன்னா ராங்காக இருந்திருக்கு, அதனால் வந்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துட்டு மற்ற எல்லா பேஜும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப்புக்குமே ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரிங் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ணணும். ஷேரிங் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த லேப்டாப்புக்கு ஃபைல்ஸை மூவ் பண்ணணுமோ அந்த லேப்டாப்புக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏ லேப்டாப்லேருந்து பி லேப்டாப்புக்கு தான் ஃபைல்ஸ் மூவ் பண்ணணும். அதனால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி லேப்டாப்பில் ஒரு ஷேரிங் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சி டிஸ்கில் டி டிஸ்கில் எதுனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபோல்டருக்கு ஷேர் மீ அப்படின்ற ஒரு நேம் கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்த நேம்லையும் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. அப்போ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போன உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஷேரிங் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் தி ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பர்மிஷன் போங்க. இப்போது ஃபுல் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கீழே இருக்கிற இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துட்டு இப்போ செக்யூரிட்டி போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி1 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு டைப் பண்ணிவிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் வந்துடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்ரின்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற செக் நேம் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். நீங்கள் எவ்ரின்னு டைப் பண்ணிட்டு செக் நேம் கொடுத்தாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி1ன்னு எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷேரிங் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டோம். அதுக்கான பர்மிஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கொடுத்துட்டோம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர் ஃபோல்டர் கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் போங்க. ஸ்டார்ட் போயிட்டு ரன்னுன்ற கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் என்ன இருந்தாலும் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நான் ரைட் சைடில் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பேன், அந்த ஐபி அட்ரஸ் போடுங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பியினுடைய ஐபி அட்ரஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. ஒன்ஸ் அதில் டைப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஷேர் ஃபோல்டருக்கு பர்மிஷன் கொடுத்த அந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஷேர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் ஏக்கு வந்துடுங்க. ஏக்கு வந்துட்டு ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லேப்டாப் பியினுடைய ஐபி அட்ரஸை ரன் கமாண்டில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பியினுடைய அந்த ஷேர் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேப்டாப் ஏல ஷோ ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பியினுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். நீங்கள் லேப்டாப் பிக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யூசர் நேம் அப்படின்னு வந்து காட்டும், அதில் டைப் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பியினுடைய
பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதை என்டர் பண்ணால் மட்டும்தான், இந்த கிரெடென்ஷியல் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் லேப்டாப் பியினுடைய அந்த ஷேர் ஃபோல்டர் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டினை ஆகிடும், நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டுன்றது வேறு எதுவும் இல்லை, நீங்கள் லேப்டாப்பை லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கு இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டு தான். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அசைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேரிங்கான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்காது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர்மி அப்படின்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய எந்த ஃபோல்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணணுமோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏகேன்ற ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பிக்கு மூவ் பண்ணணும். இப்போ நான் அந்த ஏகேன்ற ஃபோல்டரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அந்த ஷேர்மி அப்படின்ற ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதே சமயம் நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் ஏ அண்ட் பி கொடுத்துருப்பேன். நான் இப்போ லேப்டாப் ஏல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேஸ்ட் பண்ண உடனே லேப்டாப் பியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்புக்கோ அல்லது ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கோ ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக ஒரு கேபிள் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். இதை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கேபிள் நீங்கள் கடையில் போய்ட்டு வாங்கும்போது இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம். இந்த கேபிளில் வாங்கும்போது கிராஸ் ஓவர் கேபிள்னு மென்ஷன் பண்ணி வாங்குங்க. கிராஸ் ஓவர் கேபிளுக்கான அந்த கலர் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மேலே ஒரு பிக்சரில் கொடுக்குறேன், அந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க. இந்தமாரி கலர் கோடிங்கில் இருந்தால் மட்டுமே வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps உங்களுக்கு நடக்காது. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்லேருந்து லேப்டாப்புக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது கிராஸ் ஓவர் கேபிள் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா இந்த கேபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக இருக்குது, ஸ்ட்ரைட் த்ரூ, கிராஸ் ஓவர் அண்ட் ரோல் ஓவர்ன்ற 3 டைப் இருக்குது. நம்ம இப்படி லேப்டாப் டு லேப்டாப் அல்லது பிசி டு லேப்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு கிராஸ் ஓவர் கேபிள் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸ்ட்ரைட் த்ரூ நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும், பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீட் 100 Mbps ஸ்பீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேபிள் வாங்கும்போது கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போல் ஈஸியான முறையில் எப்படி லேப்டாப் டு லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் லேப்டாப் மொபைல் சம்மந்தமான ஏதாச்சும் உங்களுக்கான கொஷின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக போட பார்க்குறேன். ஓகே, இது போன்ற பயனுள்ள தகவல்களை நம்ம தமிழ் மொழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம புதிதாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.